இந்த கவின் கொலை வழக்கில் மனசாட்சியோடு பேசணும். நமக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஜாதி வேற்றுமை எல்லாம் கொண்டு வராமல் ஒரு வழக்காக பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய விமர்சனங்களில் சட்ட விஷயமும் மற்ற காவல்துறையில் அவங்க விசாரணை பண்ணக்கூடிய கோணம் எப்படி இருக்குது அப்படி தான் பேசணும். மற்ற கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் மாதிரி இதை ஜாதி இதாக கொண்டு போகணுங்கிற எண்ணம் நமக்கு துளி கூட இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கவின் கொலை வழக்கில் அவங்க தந்தையையும் கைது செஞ்சுருக்காங்க. அவங்க தந்தை காவல்துறையில் எஸ்ஐயாக இருக்காங்க. அப்படி இருந்தும் காவல்துறையில் அவரை கைது செஞ்சுருக்காங்க. உடனே திருமாவளவன் சொல்கிறார் அவங்க அம்மாவையும் கைது செய்யணும். சுஜித் மற்றும் அவருடைய தந்தை தாய் ஆகியோரின் பெயரை எஃப்ஐஆர்களை இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு தயக்கம் ஏன்? இது என்ன கீழ்த்தரமான ஒரு பேச்சு? என்னென்னா, ஒரு கொலை வழக்கை காவல்துறை விசாரிப்பாங்க, சாட்சிகளை விசாரிப்பாங்க, ஆதாரங்கள் இது பண்ணுவாங்க, ஐ விட்னஸஸ் கண்ணால் பார்த்தவங்கள பல இதுங்களை எடுத்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸுன்னு பேர். பிரைமா ஃபேசி எவிடன்ஸ்னால் அடிப்படை ஆதாரங்கள் யாருக்கு இது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்க கைது பண்ண முடியும். இவர் சொல்லிட்டு போவார் அம்மாவை கைது பண்ணு, ஆட்டுக்குட்டியை கைது பண்ணுன்னு. அம்மாவை கைது பண்ணால் நாளைக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல, குற்றங்களை நிரூபிக்கணும்ல. நாளைக்கு அவங்க மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னு போலீஸ் மேலே போடுவாங்கள்ல, எஃப்ஐஆர் குவாஷனை போடுவாங்கள்ல, அது காவல்துறைக்கு பல பிரச்சனை வரும்ல. அப்போ காவல்துறை இதெல்லாம் பார்த்து தானே ஒரு வழக்கை விசாரிக்க முடியும். போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேங்கிறீங்களே, உடனே போய் ஸ்டாலின்கிட்ட சொல்லுங்கள், யார் ஆட்சி இருக்குது? உங்கள் ஆட்சி தானே இருக்குது. போலீஸ் மேலே குற்றம் சொல்கிறீங்க, சொன்னீங்கன்னா போய் ஸ்டாலினை பாருங்கள், நம்ம போலீஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணதுன்னு ஆதாரங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு மைக் எடுத்துகிட்டு இதில் சொன்னீங்கன்னா நீங்கள் விளம்பரம் தேடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அஜித்குமார் வழக்கில் போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே, அஜித்குமாரை அடித்து கொண்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? போலீஸ்னால் அப்படி தான், நான் சிஎம்மாக இருந்தாலும் போலீஸ் இப்படி தான் இருக்கும், எனவே வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு ஆதரவாக பேசுனீங்க. இங்கே கடமையை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க, குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க. அவருடைய தந்தை போலீஸ் அதிகாரியாக இருக்கார், அவரையே கைது பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்னத்தை எதிர்பார்க்குறீங்க மிஸ்டர் திருமாவளவன்? அம்மாவையும் கைது பண்ணணும், தங்கச்சியை கைது பண்ணணும், அண்ணனை கைது பண்ணோம்னா ஆதாரம் இருக்கணும்ல, கொலை பண்ணதுக்கு அவங்களுக்கு பண்ணதுக்கு.